சுரக்கும் ஆன்ம உணவாய் ஆண்டவா நீ எழுகின்றாய். அன்பில் மகிழ்ந்து அருளில் நனைந்து ஆண்டவா உன்னில் வாழ்கின்றேன். வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே, வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. யோசேப்புவின் மீது அவரின் தந்தைக்கு எந்த அளவிற்கு அன்பிருந்ததென்றால், முதிர்ந்த வயதில் யாக்கோபுவுக்கு யோசேப்பு பிறந்ததால் மற்ற எல்லா புதல்வர்களை விட மிக அதிகமாக யோசேப்புவை நேசித்து வந்தார் யாக்கோபு. தொடக்க நூல் புத்தகம் 37வது அதிகாரம் 3-4 இறை வார்த்தைகள் சொல்லுகிறது, அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை அவர் தன் பிள்ளைக்காக செய்து கொடுத்தார். இதனால் அவருடைய சகோதரர்கள் எல்லோரும் அவரை வெறுத்தனர். அவரோடு அவர்கள் பாசத்தோடு பேசவில்லை என்கிறது இறை வார்த்தை. சில நேரங்களில் கூட பெற்றோர்களாகிய நாமும் கூட இந்த தவறை செய்வோம். சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட தவறுகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அண்ணன் தம்பி உறவுகள் இருக்கிறார்கள் என்றால் எல்லோரின் மீதும் நாம் தனிப்பட்ட அன்பு வைத்திருக்க வேண்டும். அவர்களை பாசத்தோடு நேசத்தோடு நடத்த வேண்டும். ஒருவரை ஒரு கண்ணிலோ இன்னொருவரை இன்னொரு கண்ணிலோ பார்க்கும்போது அது அவர்களுக்குள்ளே பொறாமை குணத்தை ஏற்படுத்துகிறது, போட்டி மனப்பான்மை ஏற்படுத்துகிறது. தந்தை எனக்கானவர் அல்ல, என் தாய் எனக்கானவர் அல்ல என்கிற உணர்வை ஏற்படுத்துகிறது. இதனால் அவர்களுக்கிடையே பிரிவினைகளும் அவர்களுக்கிடையே வேறுபாடுகளும் பகைமையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வருகிறது. சகோதர சகோதரிகளே, மிகுந்த கவனத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் தந்தை தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் அரவணைத்து அன்பு செய்கிறவர்களாயிருக்க வேண்டும். அதற்காக இறைவனிடத்தில் வரம் வேண்டி செபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருள் சுரக்கும் ஆன்ம உணவாய் ஆண்டவா நீ எழுகின்றாய். அன்பில் மகிழ்ந்து அருளில் நனைந்து ஆண்டவா உன்னில் வாழ்கின்றேன். வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே, வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும்